Hi guys, இந்த வீடியோல கர்சர் ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க p tag ஓபன் பண்ணிக்கோங்க. p tag குள்ளார ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல என்ன ப்ராப்பர்ட்டினா கர்சர். ஓகேவா? ஓகே, கர்சர்ல ஃபர்ஸ்ட் நாம என்ன இருக்குன்னா ஆட்டோ தான் இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டாவே ஆட்டோ தான் இருக்கும். இப்போ ஆட்டோல பாருங்க, இப்போ இது என்ன சொல்ல எழுதுறேன்னா ஆட்டோ சேம் இதே தான், அப்படியே காப்பி பேஸ்ட் நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட்டோ. ஓகே, என்னோட லைஃப்ஸ் இருந்து ரன் ஆயிட்டு அவுட்புட் போய் பார்க்கலாம் வாங்க. ஆட்டோ. ஓகேவா? ஆட்டோன்ற பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டை டிஃபால்ட்டாக நம்ம இப்படி தான் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? மவுஸை டெக்ஸ்ட் மேலே வச்சோடனே ஜூம் என்ன பண்ணி காட்டுறேன், கர்சர் வந்துச்சா, மவுஸ் கரெக்டாக டெக்ஸ்ட் மேலே வச்சோடனே வந்துச்சு. ஓகேவா? இதான் நம்ம ஆட்டோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதை வேணால் நம்ம அப்படியே டூப்ளிகேட் வேணால் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா? ஓகே, செகண்ட் வேறு என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? கிராஸ் ஹேர். ஓகே, இது கிராஸ் ஹேருக்கான இது அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? அது கிராஸ் ஹேரை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணும் போது இங்கே பார்த்தீங்களா, ஒரு இதில் பண்ண முடியல, பட் இது செலக்ட் ஆகுது. ஓகேவா? பட் உதாரணத்துக்கு இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பெயிண்ட் பண்ணுற இடத்துல, ப்ளஸ் இமேஜை வந்து கட் பண்ணணும், அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கர்சரை இதை கிராஸ் ஹேர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா டிஃபால்ட்னு ஒரு இருக்குது. இது டிஃபால்ட்னே இருக்குது. ஆட்டோ இப்போ இருக்கும், அது டிஃபால்ட். ஓகேவா? ஓகே, இது டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் மவுஸ் வருது, இங்கே ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் கர்சர் வரும். ஓகேவா? கர்சர் வருது, கிராஸ் ஹேரில் இது வருது. டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்க மவுஸ். ஓகேவா? நார்மலாக இருக்க மவுஸ் அப்படியே தான் வருது நமக்கு. ஓகேவா? சரி, இது டிஃபால்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா ரீசைஸ். ஓகேவா? ரீசைஸ். ஓகே, சேம் அப்படியே இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ரீசைஸ் இப்போ நம்ம விண்டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரீசைஸ். ஓகேவா? கரெக்டாக எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டலாக ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கரெக்டாக தானே? ஹரிசாண்டலாக பாருங்கள், p tag வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. ஓகே, அதோட வித் வந்து எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, அதனால் இவ்வளோ இங்கெல்லாம் வேலை செய்யுது. ஓகேவா? சரி, இது ரீசைஸு. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா ஹெல்ப்புன்றது இருக்குது. ஓகேவா? ஹெல்ப்பு. இப்போ உங்களோட வெப்சைட்டில் உதாரணத்துக்கு இந்த இடத்துல சம்டைம்ஸ் யாருக்கோ ஒன்று பண்ண தெரியல, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் மாதிரி உங்கள் மவுஸ் வேணால் நீங்கள் வேணால் காட்டணும். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? பார்த்தீங்களா? மவுஸ் கரெக்டாக பக்கத்துலேயே மவுஸோட பாட்டமில் ஒரு குஷின் மார்க் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹெல்ப்புன்ற இடத்துல ஒரு பட்டன் நீங்கள் ஹெல்ப்னு வச்சுக்கிட்டு அந்த பட்டன் மேலே மட்டும் ஹோவர் ஃபங்க்ஷன் மூலமாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹோவர் ஃபங்க்ஷனில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் கரெக்டாக உங்கள் மவுஸை ஹெல்ப்புன்ற மாதிரி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா மூவ். ஓகேவா? மூவ் அதில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, மூவ் பேஸ்ட். ஓகே, பார்த்தீங்களா? ஒரு மூவ்ன்றது எப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம்ல, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கும் இல்லை மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இமேஜஸ். ஓகேவா? மூவ் பண்ண அந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியை இது மூவ்ன்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீசைஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ரீசைஸ் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் ரீசைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக. ஓகேவா? உங்கள் அப்ளிகேஷன் வந்து வெர்டிக்கலாக ரீசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல சம்திங் இமேஜஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த இமேஜஸ் வந்து இந்த இது மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுறது ரீசைஸ். ஓகேவா? அது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா ரீசைஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ரீசைஸ். ஓகே, ரீசைஸ் பேஸ்ட்டு. ஓகே, ரீசைஸ் பொறுத்த வரைக்கும் ன்றது நார்த்து, ஈன்றது ஈஸ்ட். ஓகேவா? நார்த் ஈஸ்ட். ஓகேவா? உதாரணத்துக்கு கிராஸ் சைடு. ஓகேவா? இப்போ இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன், க்ரோம் அப்ளிகேஷன் இருக்குல்ல, கிராஸ் சைடு. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்த்து ஈஸ்ட் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா NW. ஓகேவா? நார்த் வெஸ்ட்டு. ரீசைஸ். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா? நார்த் வெஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல கரெக்டாக மூவ் பண்ணுற மாதிரி உங்களோட அப்ளிகேஷனை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நார்த் வெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா பாயிண்டர். ஓகேவா? பாயிண்டர் போய் பார்க்கலாம். பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த ஹேண்ட் மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஹேண்டு இது எங்கே யூஸ் பண்ணலாம்னா உங்களோட பட்டன் இருக்குல்ல, பட்டன் மேலே கரெக்டாக சப்மிட் பட்டன், உதாரணம் கரெக்டாக சப்மிட் பட்டன்லாம், சப்மிட் பட்டனை கரெக்டாக ஹோவர் மூலமாக அதை வச்ச உடனே கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பாயிண்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதை இன்னும் கொஞ்சம் வேணால் டூப்ளிகேட் வேணால் பண்ணிக்கிறேன் இந்த ஆட்டோவை. ஓகே, டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாயிண்டர் அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது ப்ரோக்ரஸ்.
ப்ரோக்ரஸை போய் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இது ப்ரோக்ரஸை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸாக்டாக எங்கே யூஸ் பண்ணணும்னா உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து ஏதோ ஒரு வேல்யூஸ் வரணும். ஓகேவா? அது கொஞ்சம் அந்த நேரத்தில் டைம் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த டைம் ஆன நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? லோட் ஆகிற மாதிரி பார்த்தீங்களா, அவங்களோட மவுஸ் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி காட்டலாம். ஃபெச் ஆகினோடனே மவுஸ் வந்து நார்மலாக ஆகிடணும். ஓகேவா? உதாரணத்துக்கு ஆட்டோ, ஓகேவா, டிஃபால்ட் அந்த மாதிரி ஆகிடணும். நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக நீங்கள் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா s-resize. ஓகேவா? s-resize. ஓகே, சாரி நான் இது நேம் சேஞ்ச் பண்ணல. ஓகே ஓகே s-resize. ஓகேவா? இது நார்மல் நம்ம மேலே வெர்டிகலாக யூஸ் பண்ண இது பண்ணோம்ல. ஓகேவா? அதே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம எங்கே யூஸ் பண்ணிருக்கோம், இந்த எண்ணுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? நமக்கு எண்ணுக்கு யூஸ் பண்ணல, நாட் ரீசைஸு. பட் இது வந்து சவுத் ரீசைஸ். ஓகேவா? பட் நான் வெர்டிகலாக தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட். ஓகேவா? அந்த ஆப்ஷனில் உங்களோட இது வேலை செய்யும். ஓகேவா? நான் உங்களுக்கு மேலே சொன்னது சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகேவா? நார்த்து இதை வந்து எஸ்ன்றது ஈன்றது ஈஸ்ட். ஓகேவா? நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஹரிசாண்டல் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? பட் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஹரிசாண்டல் சொல்லி கொடுத்தேன். பட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இதுவும் நீங்கள் கற்றுக்கோங்க. பட் இதுவும் வெர்டிகல் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வரையும். பட் அது வந்து சவுத்து, அது வந்து மேலே இருக்குது. ஓகே, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது வந்து நார்த்து, இது வந்து சவுத். ஓகேவா? எஸ்ன்றது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா அதே மாதிரி தான் SE ரீசைஸு, SW ரீசைஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி தான். அதை நீங்களே வேணால் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் அதை மென்ஷன் பண்ணல, ரெண்டு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வேணால் அவங்க காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சவுத் ஈஸ்ட். ஓகேவா? சவுத் ஈஸ்ட் ரீசைஸ். சாரி, நேம் சேஞ்ச் பண்ணலையா? சவுத் ஈஸ்ட். ஓகேவா? அதான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, சேம் பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த சவுத் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் பாருங்க, நார்த் வெஸ்ட்டு ப்ளஸ் சவுத் ஈஸ்ட். ஓகேவா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா பார்த்தீங்களா? அதான் சொல்ல வரேன். பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பொசிஷன் வந்து வேறு. ஓகேவா? உங்களுக்கு சவுத் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இது வந்து SE சவுத் ஈஸ்ட்டு இது. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா சவுத் வெஸ்ட். ஓகேவா? சவுத் வெஸ்ட். ஓகே, சவுத் வெஸ்ட். ஓகேவா? இதுவும் ப்ளஸ் நார்த் ஈஸ்ட். ஓகேவா? இதுவும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஒரே மாதிரி இருக்குது. சரி, அதை விட்டுலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? கர்சர் வந்து டெக்ஸ்ட். ஓகேவா? டெக்ஸ்ட்டு இது அப்படி நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, டெக்ஸ்ட். ஓகேவா? இது நார்மலாக ஓகேவா? உதாரணத்துக்கு இது எங்கே பார்த்தோம், ஆட்டோ. ஓகேவா? ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்துச்சா நம்மளோட கர்சர். ஓகேவா? டெக்ஸ்டான ஒரிஜினல் கர்சர் இருந்துச்சு. அது டிஃபால்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். வேணால் நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு பட்டன்லேருந்து ஒரு கிளிக் பண்ணோடனே இந்த டெக்ஸ்ட்டாக மாறுது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இருக்குன்னா W. ஓகேவா? W-resize. அதை பார்த்துடலாம். W-resize. இது வெஸ்ட்டு. இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தோம். E-resize. ஓகேவா? இது வந்து ஈஸ்ட் ரீசைஸு. அதே மாதிரி இது வந்து வெஸ்ட் ரீசைஸ். ஓகேவா? ஈஸ்ட்டு வெஸ்ட்டுங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து வெயிட். ஓகேவா? வெயிட்டு. சாரி, அது நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணல. நேம் வெயிட். ஓகே, வெயிட். ஓகேவா? இது வந்து நம்ம மேலே வந்து ப்ரோக்ரஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? இதில் வந்து மவுஸ் வருது ப்ளஸ் மவுஸ் பக்கத்தில் லோட் ஆகுது. ஓகேவா? பட் இதில் மவுஸ் தெரியாது, லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? கர்சர் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.